கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி குயின் கேமிங். இன்னைக்கு நம்மளோட சேனலில் கிராண்ட் சாப்டர் 1ல கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு எப்பயும் போல் டிஃபிகல்ட்டி ஈஸியில் வச்சு தான் விளையாட போகிறோம். மியூசிக்கையும் ஆஃப் பண்ணி விட போகிறோம் கைஸ். ஓகே வாங்க போகலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. டே 1 வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடை பார்த்து. கிராணி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்குமா, அதனால் கிராணி பார்க்க முடில. ஓகே, நம்ம எப்பயும் போல் ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே இங்கே கார் கீ இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ரூமில் தான் போகணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில வாட்டி இந்த ரூமில் கூட ஸ்பான் ஆகும் கிராணி, பட் ரேராக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே வந்துட்டு நம்ம மேலேயே இப்படியே போயிடலாம். ஓகே, கார் பேட்ரி கிடச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் பண்ண போகிறோன்றதுனால கார் பேட்ரி யூஸ் ஆகும். இதை எடுத்துகிட்டு கீழே போகலாம். ஓகே கைஸ், இது வழியாக தான் போகணும். கீழே போயிட்டு இதை தள்ளி விட்டுறலாம். போ, சவுண்டு கேட்டு திரும்பி வந்துட போகிறா. இவளுக்கு இதே தான் வேலை, வெறுப்பேற்றினே இருப்பா. ஓகே, ஃபஸ்ட்டே போட்டு தள்ளிடலாம் கைஸ் இவ்வளோ. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இதை இங்கே தூக்கி போட்டுக்கலாம். இப்போ காரில் போய் ஒளிஞ்சிக்கலாம். அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூனிக்கேள்வி, சீக்கிரம் ஆடி, டைம் ஆகுது. உடனே ஐ சி யூ வேர் ஆர் யூ அப்படின்னு ஒரு ஸ்மைலை போட்டுன்னு வந்துடுவா. கரெக்டாக சொல்லி முடிக்கல கைஸ், அதுக்குள்ளே வரா. ஓகே, உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போடி, உனக்கு இன்றைக்கி பாட தான் கட்ட போகிறாங்க. ஓகே கைஸ், ஆன் பண்ணி விட்டோம். இப்போ இந்த பேட்ரியை வந்து இந்த கார் ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போ மேலே போகலாம். இன்னும் நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கல, நம்ம எதுவுமே எடுக்கவும் இல்லை. இங்கே கேசோலின் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிச்சன்லலாம் போய் பார்த்துக்கலாம். வேறு செத்துட்டான்ட்டு வந்துடுச்சு. ஓகே, இங்கே ஸ்பெஷல் கீ இருக்குது, இது நமக்கு தேவைப்படும். வேறு எதனா இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஷார்ட் கன் பாட்டு இருக்குது. ஓகே, வேறு எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இதுலேயே ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே புக்கு இருக்குது கைஸ். ஓகே, இங்கே வந்து இன்ஜின் பாட்டு இருக்குது. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் எதனா கீ இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பி வந்துட போகிறா கைஸ். 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்போயோ. ஓகே கைஸ், இதை எடுத்துகிட்டு போய் ஸ்பெஷல் கீ வந்து ஆக்டிவேட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு அடுத்து வேறு எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரூமை நம்ம இன்னும் செக் பண்ணி பார்க்கல. கிழவி எங்கடி போன கூனிக்கேள்வி? ஓகே, இவள் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் நம்ம இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு மேலே வச்சிடலாம். அப்போ கீ வந்து சீக்கிரமாக கொஞ்சம் நமக்கு தேவையான டைமில் கிடச்சிரும். ஓகே, மேலே போயிட்டு இது வச்சிடலாம். அப்போ தான் நம்ம அடுத்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட முடியும். ஓகே, ஓப்பன். இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே இது தான் இருக்குது, தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், கட்டிங் பிளேயர். ஓகே கைஸ், நம்ம இன்னும் இங்கே எதுவுமே சுற்றியே பார்க்கல. இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போயிட்டோம் கீழே. ஓகே, இங்கே ஸ்பார்க்கிள் ப்ளக் இருக்குது, அது தேவைப்படும். நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் பண்ண போகிறோன்றதுனால எல்லாமே தேவைப்படும். ஓகே, இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்ன போக மாட்டுது? ஓ, இப்படி போகக்கூடாது போல். எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம அதனால் கீழே போகலாம். என்ன சொட்டை மொட்டையும் மிஸ் பண்ண போலையே, ரொம்ப நாள் ஆளே காணோம். இது முன்னையும் மொட்டையும் சேர்த்து வந்து ஒரு செய்கை பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள், ஃபஸ்ட்டு உன்னை செய்கை முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் 2 பேரும் சேர்த்து செய்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ மேலே போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ கன் செய்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஷார்ட் கன் பாட்டு எடுத்துக்கலாம். கிளவி வந்துட்டுருப்பா, அதனால் நம்ம கன் செஞ்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு எங்கே ஸ்பான் ஆவான்னு வேறு தெரில கைஸ். ஓகே, இப்போ நம்ம கீழே தான் போயிட்டு இந்த பாட்டை வந்து செட் பண்ண போகிறோம். அடுத்த பாட்டு வந்து ஒன்று கிச்சனில் இருந்துச்சு, இன்னொரு பாட்டு வந்து அங்கே தான் இருந்துச்சு. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. திரும்பி இதிலே சாவடிக்கலாமா? ஓகே, போட்டு தான் பார்ப்போம்.
ஏன்னா நம்ம கன் ஃபிக்ஸ் பண்ண டைம் ஆகும். கிச்சனுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது கைஸ். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வாடி கூனி கேள்வி, யாரை கொல்லலான்னு பிளான் போட்டிருக்கேன், சீக்கிரம் வா. வேறு வந்து தொலைய மாட்டா கைஸ். பொறுமையாக அவள் கிளவின்றது நிரூபிக்கிறதுக்காக ஊனிக்கிட்டு வருவா குச்சை. ஆனால் அவள் கையில் குச்சியே இருக்காது. வேணே டைம் பாஸ் பண்ணிட்டு வருவா. வா சீக்கிரம் போ, நல்லா தான் நடக்கிற, நல்லா தான் கால் வருது. எவ்வளோ லேட்டு, இவ்வளோ போட்டு லாக் பண்ணிடலாம். ஐயோ நேரம் நம்மளை முடிச்சு விட்டுட்ருப்பா. கை பாருங்க கைஸ், உடச்சிட்டு வந்துட போகிறா வெளியில். ஐயோ இல்லை கைஸ், நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு இன்னொரு ஷார்ட் கன் பாட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இருந்தால் நம்ம சீக்கிரமாக கன் செஞ்சிடலாம். கன் இருந்துட்டா அவள் எப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன் உள்ளேருந்து சாகாத. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம். ஓகே கைஸ், ஆமாம் கைஸ் வந்துட்டா கைஸ். எஸ் ஆயிட்டா. ஏய் கூனிக்கேள்வி, இதனால தான் உன் பேர் கூனிக்கேள்வி, அதை நோட் பண்ணிக்கோ. சரி திரும்பி இந்த பக்கம் சவுண்ட் போட்டுடலாம் கைஸ். அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவா. அதுக்குள்ளே நம்ம ஷார்ட் கனை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ போட்டு தள்ளிடலாம். சரியான கூனிக்கேள்வி கைஸ், அதுக்குள்ளே எப்படி உடச்சிட்டு வந்துட்டா பாருங்களேன். ஃபுல்லாமே அப்படியே அந்த பிளாங்க்கே உடச்சிட்டா. வேறு இங்கே காரில் வேறு சவுண்டு போட்டு விட்டேன். எப்படியா இருந்தாலும் வந்துடுவா. சீக்கிரம் 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 லோட் பண்ணு. ஓகே கைஸ், லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கார் எஸ்கேப்புக்கு பேட்லாக்கி மட்டும் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையே இந்த பக்கமும் காணோம், எங்கே போய் பொறுக்கிட்டு இருக்கான்னு தெரில. சீக்கிரம் வாடி பா, எவ்வளோ டைம் ஆக்குறா பாருங்க. இந்த பக்கம் வருவாளா இந்த பக்கம் வருவாளான்னு வேறு தெரில. இது ஒரு கோளாறு கைஸ். இந்த பக்கம் சவுண்டு போட்டால் அந்த பக்கம் வந்து நிற்கும், அந்த பக்கம் சவுண்டு போட்டால் இந்த பக்கம் வந்து நிற்கும். ஒரு சில வாட்டி எப்போ வரக்கூடாதுன்னு நினைப்போமோ அப்போ மட்டும் கரெக்டாக வந்து நிற்பா. கன் வச்சுருக்கேன்னு பயப்படுறியா? வந்துட்டா கைஸ். போ பறக விட்றோம் கைஸ் சேரில். போ எடே தூர போ தூர. ஓகே, இப்போ மேலே வந்துட்டோம் கைஸ். நம்ம இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அடித்து தள்ளிடலாம். இல்லை கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைடர் போட்டு தள்ளிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அங்கேயே புல்லட் இருக்கும், அப்படியே லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அங்கேயும் ஒன்றும் இல்லை, எதனா இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டனை ஷூட் பண்ணால் இது க்ளோஸ் ஆகிடும். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே விரிஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்குது இந்த கேம். எப்படின்னா ஒரு வாட்டி இந்த இடத்துல தான் இந்த திங்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அடுத்த வாட்டி ஷஃபுல் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த வாட்டி ஃபஸ்ட்டு 2 வாட்டிக்கு முன்னாடி அந்த கேம் விளாண்டிங்களோ அதே தான் இருக்குது, அப்படியே தான் கொடுக்குறாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். ஓகே, இங்கே ரெஞ்சை தூக்கி போட்டுடலாம். நமக்கு ஷார்ட் கன் வேணும். ஒரே மாதிரி தான் ஃபுல்லாமே ஷெட்யூல் பண்ணுறாங்க ஐட்டம்ஸ் எல்லாமே. அதனால் நமக்கு இந்த ஐட்டம் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் ஷூட் பண்ணி எடுத்துடலாம். சீக்கிரம் பொறுமையாக வை. ஐயோ மேலே போகுது கீழே போகுது, இது வேறு. பரவாயில்ல ஷூட்டு. ஓகே சக்ஸஸ்ஃபுல். ஓகே, திரும்பி ஒரு ஆமோ லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரீஸ்பான் ஆகிட்டானா சீக்கிரமாக வந்து சவுண்டு கேட்டு இங்கே தான் வருவா. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே கைஸ், இது வேறு ரொம்ப ஸ்லோவாக போகுது. சீக்கிரம் ஓப்பன். இங்கே என்ன இருக்குது? ரஸ்டி பேட்லாக்கி. எதுக்கு எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு பேட்லாக்கி கொடுத்துருந்தா கூட ஓகே. நம்ம ஸ்பார்க்கிள் ப்ளக் எடுத்துகிட்டு போய் கீழே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் போ, ரொம்ப நேரம் ஆகுது கைஸ் வர. இங்கே எதுனா இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. வெப்பன் கீ இருக்கும்னு நினச்சேன். அப்போனா புல்லட்டை லோட் பண்ண வேண்டிய பிரச்சனை இருக்காதுல்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவள் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம்.
ஏன்னா இது இன்னொரு இடத்துல தேவைப்படும். இங்கே சவுண்டு போட்டுடலாம். அப்போ அவள் ரீஸ்பான் ஆகியிருந்தாலும் அவள் இந்த பக்கம் வந்துடுவா. அதை பாருங்க. ஓ ஷிட், ஜஸ்ட்டு மிஸ். ஓடி சீக்கிரம் வந்துடுவா. நான் ஒன்றா போயிட்டாளா? நம்ம கன்று, ஐயோ கன்று எடுத்துடலாம். இல்லை எடுக்க முடியாது. ஓகே கைஸ், நம்ம திரும்பி இவ்வளோ சுற்ற விட்டு வரலாம். நம்மளும் ரொம்ப சுற்ற விட்றா கைஸ். அவ்வளோ சுற்ற விட்றோமோ இல்லையோ. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவரை இங்கே போட்டு சவுண்டு போடலாம். ஒரு சில வாட்டி இங்கே சவுண்டு போட்டால் கேட்காது. ஏன்னா அங்கே கீழே ஏதோ மேட் மாதிரி சவுண்டு கேட்குது. போட்டாலுமே சவுண்டே கேட்க மாட்டேங்குது. போயிட்டா அவள். ஷார்ட் கன் எடுத்துடலாம். வாடி, இப்போ வாடி, நீ வா. ஓகே, திரும்பி இங்கே வந்து உக்காந்துட்டு சவுண்டு போடலாம். ஓகே, சவுண்டு போட்டாச்சு. இன்னும் வர காணோம். வந்துட்டா கைஸ். சீக்கிரம் வாடி, ஹேரில் பறக்க விட்றேன் போன வாட்டி மாதிரி. அதே தான் கைஸ், அப்படியே தான் ஹேரில் பறக்கிறா. சூப்பர். போடி அடைய, வாயப்பாரு வாய. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். அடுத்து இங்கே இன்ஜின் பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம கீழே போட்டுடலாம். ஏன்னா நம்ம கார் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். காரில் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கார் கீ கிடைக்கல, அப்புறம் பேரலர் கீ கிடைக்கல, அவ்வளோதான். மற்றபடி நம்ம இந்த எஸ்கேப்பையும் முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஸ்பைடரோடைய இடத்துக்கு போகணும், அதாவது சீவேஜ்குள்ளே போகணும். ஓகே கைஸ், சீக்கிரம் போ. இந்த 6 இது பண்ணி விட்டுடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸு போடு, சீக்கிரம். ஓகே, ஸ்பைடர் கீ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த ஏஞ்சலினா தானே துப்புவா வாயிலேருந்து, அதை தானே நம்ம போய் எடுக்கிறோம். அதனால் அது வந்திருக்கோம், நம்ம நம்பிக்கையோடு போகலாம். அப்புறம் கன்லேயும் கொஞ்சம் புல்லட் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். வரப்போ ரொம்ப புல்லட்டுன்னு தேட வேண்டாம், ஈஸியாக இருக்கும். கிராணியை வந்த உடனேவே போட்டு தள்ளிடலாம். ஓகே, ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு, இதை போட்டு வச்சிடலாம். கைஸ், நமக்கு இன்னும் வீல் கிராங்க் கிடைக்கல. அது எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மை இருக்கும்ல டெடி, அது பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம போய் அதை எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஓப்பன். இங்கே தான் இருக்குது. இப்போ இதுவும் தேவைப்படும். அப்போ தான் நம்ம இந்த லிஃப்டெல்லாம் போகிறதுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி கீழே ஸ்பைடர் இருக்கு இல்லையா, அதை சுற்ற விட முடியும். கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் போகிறவே வந்து. அதனால தான் தெரில, திரும்பி ரீஸ்பான் ஆகிட்டாலான்ட்டு. அதனால் நம்ம வந்து ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். வண்டியா கேள்வி எங்கடி இருக்க? என்ன கைஸ், இவ காணவே காணும் இன்னும். வந்தியா இல்லையா? இவளுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா நம்மளால் கேம் விளையாட முடியாது போல் கைஸ். ஓகே கைஸ், அவள் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி போடுவோம். வந்துட்டா கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ திரும்பி போட்டு தள்ளியாச்சு. அடுத்து நம்ம அந்த ஸ்பைடர் சீவேஜ் உள்ள தான் போகிறோம். வழியை விடுறி பா, விடவே மாட்டா, படுத்துருவா ரோட்லே. ஓகே கைஸ், இது வேறு கொஞ்சம் சென்சிட்டிவ் ப்ராப்ளம் ரொம்ப வருது வர. நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளையாட இந்த கேம் விளையாடும் போது ரொம்ப சென்சிட்டிவ் ப்ராப்ளம் வருது. ஓகே கைஸ், அடுத்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரும் தேவைப்படும், அதே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே, வீல் கிராங்க்கும் இங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிட்டோம். ஓகே, இந்த ஓட்டோவில் போட்டுடலாம். கரெக்டாக போயிடுச்சு கைஸ். ஓகே, ஷார்ட் கன்னு வந்து லோட் பண்ணணும், அதனால் லோட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, லோட் போட்டாச்சு கைஸ். இங்கே என்ன இருக்குன்னு நம்ம ஒன்றும் பார்க்கல, அதனால் நான் இந்த பக்கம் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன் கைஸ். எதனா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லை அங்கே. ஓகே, இப்போ கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஆமோ இருக்குது, அதனால் பிரச்சனை இருக்காது. கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆமோ கொடுத்து ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் டோரு. ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தது நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்.
நம்ம திரும்பி இப்போ ஸ்பைடர்கிட்டே போவோம், சீவேஜ் வழி போகிறதுக்கு போவோம். ஓகே கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், அது எனக்கு மட்டும் தான் டவுட்டான்னு தெரில, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஏன் இந்த சீவேஜ்குள்ளே போகிறதுக்கு மட்டும் இத்தனை அடி வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறோம்? யாருக்குன்னா தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது எனக்கு தெரில. ஓகே கைஸ், இது இங்கே போட்டு வச்சிடலாம். ஏன் சீவேஜ் வெளியே ஏறுறதுக்கு படிக்கட்டு வைக்கலன்னு எனக்கு தெரில, அதுதான் கேட்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வாட்டி மேலேருந்து விழுறோம்ல, அதுக்கப்புறம் வந்து நம்மளால் நடக்க முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி விசுக்கி நடக்கிறான் புஷ்பா மாதிரி. அதனால் கேட்குறோம், இல்லை டெவலப்பர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு வச்சிட்டாங்களா? அப்போ தான் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும், மேலேருந்து உள்ளே உந்தால் தான் கீழே காவாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு செட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரில. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்த உடனே வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். வந்த உடனேவே இந்த ஸ்பைடர் வந்து இந்த பக்கத்துக்கு போயிடும், லெஃப்ட் சைடுக்கு போயிடும். அதனால் நம்ம டக்குன்னு இங்கே வந்துட்டு வீல் கிராங்க்கு வந்து மாட்டி விட்டுறலாம். அடுத்து இந்த இடத்துல செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அதையும் செக் பண்ணிடலாம். அது வரைக்கும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மேலே நடந்ததுக்கும் இப்போ இந்த இடத்துல இவன் இப்படி நடக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம்லாம் இல்லை. ஓகே, இங்கே இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். அங்கே நம்பர் பார்த்தேன், ஓகே 2, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். வேறு எங்கே இருக்கான்னு தெரில, போனோடனே வாயில் கவிக்க போகிறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், அவள் வராளா இல்லையா, நம்ம ஏறிடலாம் மேலே. சீக்கிரம் வாடி, வரியா இல்லையா? ஓகே கைஸ், இவள் வராதா இல்லை, நம்ம போயிடலாம். இந்த பக்கம் வந்துட போகிறா. இங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. இதே மாதிரி பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே போயிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே மெலான் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு தெரில. ஓகே, வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே, இங்கே போட்டு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மெலான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் எங்கெங்கே என்ன பண்ணுறதுனே தெரில, கொஞ்சம் யோசிக்கிறேன் ரொம்பவே. ஓகே கைஸ், மெலான் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஓகே, வேணால் பெரிய புஸ்தாவை எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். இல்லை கைஸ் வேணாம் கைஸ், இல்லை போயிடலாம், அவ்வளோதான். வந்தால் பார்த்துக்கலாம் கைஸ், அவ்வளோதான், வந்துட்டோம். இப்போ மெலானுவில் வந்து கார் கீ இல்லைனா பேட்லாக் கீ இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெறும் கார் கீ மட்டும் இருந்தாலுமே போதும். ஓகே, நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வந்துட போகிற எதிர்க்க. ஓகே கைஸ், இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, எடுத்துக்கலாம். எதிர்க்க கேது வந்துட்டானா அவ்வளோதான் கைஸ் நம்ம கதை. எங்கே இருக்கா? இல்லை, கண்ணு கட்டுற தூரத்தில் எங்கேயும் இல்லை. நம்ம இப்படி சுற்றிக்கிட்டே போவோம். ஓகே கைஸ், நம்ம இது உள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓப்பன் ஓப்பன் ஓப்பன், சீக்கிரம். ஓகே கைஸ், இங்கே பேட்லாக் கீ தான் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இவ வேறு வந்துட்டா, அதனால் நான் மேலே ஏறிட்டேன். அவள் கத்துற சவுண்டு தான் கைஸ் இரிட்டேட்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி இரிட்டேட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் பிளாக் கார்ட் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் தெரியும் நீங்களும் இந்த மாதிரி இரிட்டேட் ஆகுறீங்கன்ட்டு. ஓகே, வின் சாண்டில் எடுத்துக்கலாம். இதை எடுத்து இங்கே போட்டு வச்சிடலாம். நம்ம இப்போ பேட்லாக்கி எடுத்துகிட்டு போகலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேலை முடியும். ஏன்னா நம்ம இப்போ வெள்ளூரில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேட்லாக்கி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இவ வராளான்னு பார்த்தாச்சு, இவ வர காணோம். ஓகே கைஸ், நம்ம போகலாம். கிராணி வேறு வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல கைஸ். இவ இங்கே தான் ஜாலியாக சுற்றிட்டுருப்பா. இல்லை கைஸ், இவ இல்லைங்க. ஓகே, அவள் ரீஸ்பான் ஆகிட்டுருப்பா, அதனால் நம்ம ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்போ தான் நம்ம போட்டு தள்ள கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இங்கே கீயை போட்டு வச்சுக்கலாம். ஓகே, வாடி கிளவி, சீக்கிரம் வா, டைம் ஆகுது பாரு. இன்னும் ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே, இது வேறு இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அவன் வந்துட்டா கைஸ், இவ்வளோ போட்டு தள்ளிடலாம். சாகு.
ஓகே, அடுத்து என்ன எடுக்கலான்னு தெரில. ஓகே, நம்ம பேட்லாக் கீ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கீழே இருக்க டோர் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். இதையும் இழுத்து விட்டுறலாம் மேலே. ஓகே, இப்போ மெலானுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ மெலானுல என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நடுவில் படுத்து கிடக்குறா, வெளில போடி ஐயோ கெரோஸ்கல். ஓகே கைஸ், நம்ம போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், போகலாம். உங்களுக்கு எதனா ஒரு கேம் விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த கேம் போடுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலை வலிக்குது நம்ம யோசித்து போடுறதுக்குள்ளே. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் கூட நாங்கள் போடுவோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. நமக்கு தேவையான பொருள் எதனா கூட இருக்கும், அதனால நான் அதை ஓப்பன் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம கீழே போகிற வேலை இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ரெஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இந்த ஸ்பைடர் வேறு எங்கே சுற்றிட்டுருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டு கிரானியில் வந்தப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்பைடர் சாகுமா அப்படின்னு தெரியாத ஷார்ட் கன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அடித்து பார்த்தேன். இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தேன். இந்த பெப்பர் ஸ்ப்ரே கூட இல்லை கைஸ், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அப்போ கூட அவள் சாகவே இல்லை. அப்போ எனக்கு தோணுச்சு, இவ்வளோ வச்சு எப்படி விளையாட போகிறோமோ, ஐயோ ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்ட்டு தோணுச்சு. விளையாடி கொஞ்சம் இல்லை ரொம்பவே பழக்கமாயிடுச்சு. இவன் என்ன பண்ணால் நமக்கு என்ன, நம்ம பாட்டுன்னு போவோம். அவள் முன்னாடி போட்டால் நம்ம பின்னாடி ஓடிடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அவள் அங்கே நின்றுட்டுருக்கா கைஸ், நம்ம அதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஓடிடலாம். அவளை போயிட்டு இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இல்லை நம்ம இப்படியே போயிடலாம். வேண்டாம் கைஸ், தேவையில்லாத வேலை. இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு தான் டென்ஷன் ஆகும். ஓகே, அவள் அந்த பக்கம் போயிட்டாலான்னு பார்த்துக்கலாம். போயிட்டான்னா நம்ம விரிஞ்சு எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுப்போம். வந்து என்ட்ரி கொடுத்துருவா, வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து அப்படின்னு கொடுத்துட்டானா நம்ம கதை க்ளோஸ் ஓவர் ஆகிடும். ஓகே, கிராணி எப்படியா இருந்தாலும் வந்துட்டுருப்பா, ஏன்னா 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு விரைஞ்சி எடுத்துகிட்டு போவோம். இது எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். மேலே போயிட்டு ஷார்ட் கன் எங்கே இருக்குதுன்னு தெரில, அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். கிராணி எப்படியா இருந்தாலும் ரீஸ்பான் ஆகிட்டுருப்பா, அதனால் நமக்கு அவளை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகே, இங்கே இருக்குது ஆமோஸ், லோட் பண்ணியாச்சு. ஏ கேள்வி பாசமாக கூப்பிட்ற, முன்னாடி வந்துரு பார்ப்போம். சொட்டை வாடி, கீழே சீக்கிரம் வாடி சொட்டை. இந்த சொட்டை மண்டையை காட்டு, மண்டையிலே ஹெட்ஷாட் கொடுக்குறேன், போய் சாகு வாடி சீக்கிரம், டைம் ஆகுதுடி. அப்புறம் புருஷன் சொட்டை மண்டை அப்புறம் புருஷன் மொட்டை மண்டை மேலேயே சுடுவேன், சீக்கிரம் வாடி. புருஷனோடனே வந்துடுவான், இன்னும் ஆளையே காணும். சரி, அவள் வரட்டும், நம்ம போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஹேண்டில் போட்டுட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் கைஸ். வேறு வந்து எதிர்க்க என்ட்ரி கொடுத்துட போகிறா. நம்ம அங்கே தான் சவுண்டு போட்டு வந்தோம், எதிர்க்க வந்துட போகிறா. ஒரு கூனிக்கிழவி என்ன வேணால் பண்ணுவான், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் நமக்கும் தெரியாது, அவளுக்குமே தெரியாது. இது உள்ளே இன்னும் என்ன இருக்குன்னே தெரில. ஓகே, கொஞ்சம் பொறுமையாகவே பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. வேறு வந்துட போகிறா, சொட்டை வந்துடாதடி. ஓகே, நம்ம ஹேமர் தான் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹேமர் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க, எப்படியா இருந்தாலும் நம்ம போட்ட சவுண்டுக்கு அவன் வந்துட்டுருப்பா கைஸ், அதனால் நம்ம போயிட்டு கன் எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். வேறு எங்கே போனோம் வேறு தெரில, ரொம்ப நேரமாக ஆளையே காணும். நானும் வந்துட்டுருப்பான்னு பார்த்தா சவுண்டு மட்டும் கேட்குது. ஓகே, ஷார்ட் கன்னை கையில் எடுத்துரும். ஐயோ வந்துட்டான் ஷூட்டு. என்கிட்டேவா, என்கிட்டலாம் வராத கேள்வி, நல்லா போட்டு தள்ளுறேன் உன்னை. போய் சேரு, எங்கன்னா போய் தாத்தா கூட நரகத்தில் போய் டான்ஸ் ஆடின்னு. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்டுறலாம். பிளாங்க்ஸ் எடுத்து விட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இது நமக்கு தேவையில்லாத ஐட்டம் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ மேலே போகலாம் கைஸ். மேலேயும் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது, பிளாங்க்ஸ் எடுக்கணும் இல்லையா, அங்கேயும் போய் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அது இல்லாத அது பக்கத்தில் வேறு ஒரு ரூம் மாதிரி இருக்கும்ல, நம்ம பிளாங்க் போட்டு போகல கைஸ், அங்கேயும் போக வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மேலேயே போயிடலாம். ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம் கைஸ். இதை எடுத்து விட்டுறலாம். இதில் வந்து ட்ரிக்லாம் கூட சொன்னாங்க, ஆனால் எப்படின்ட்டு எனக்கு தெரில. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ விழுந்துட்டேன், என்னடா சாகலை, எழுஞ்சி நிற்கிறேன். ஓஹோ, நம்ம வந்து குனிஞ்சிக்கிட்டே நடந்து வந்ததுனால நம்ம மேலேருந்து கீழே விழுந்தாலும் நம்ம சாக மாட்டோம் போல் கைஸ். இதுவே நடந்துட்டு போனால் செத்துருவோம் போல்.
இதை வந்துட்டு என் தம்பி தான் சொன்னான் அந்த மாதிரி செத்துருவோம் அப்படின்ட்டு. ஓஹோ அப்படின்ட்டு இப்போ தான் எனக்கு பாயிண்ட்டு பிடிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது இதெல்லாம். இத்தனை வாட்டி கிராணி விளையாடி இருக்கேன், பட் இந்த மாதிரி போய் செத்ததில்லை. நின்றுட்டு கூட போய் செத்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி போய் சேஃப் லேண்டிங் கீழே ஆனதில்லை. ஓகே கைஸ், இப்போ கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிடலாம். அங்கே ஏன் கேமரா உடச்சேன்னா, நம்ம அப்போ தான் உள்ளே போயிட்டு ஒயர் கட் பண்ணும்போது இந்த கேட்டோ க்ளோஸ் ஆகிடும்ல, அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேமராவை கட் பண்ணி விட்டோன்னா அந்த ஒயர் க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேட்டு க்ளோஸ் ஆகாது. இதுவே கிராணி வந்துட்டு அலைவில் இருக்கானா, அதாவது உயிரோடு இருக்கானா, அப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே காஜ் வீல் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த சேஃப் கீ இருக்கிற இதுவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான பொருள் நம்ம இங்கேயே போட்டு வச்சுருவோம், எதுக்கும் தேவைப்படும், எடுத்துக்கலாம் காஜ் வீலையும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே போகலாம். இது வேறு ஒன்று காலில் மாட்டுது. கிராணியும் சரி, அவன் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு தான் பார்க்குதுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து சேஃப் கீ எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, ஓப்பன். கார் கீ இருக்குது கைஸ். ஓகே, நமக்கு தேவையான பொருள் தான். இப்போ நான் கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் கைஸ், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வந்துட்டேன் கைஸ், வந்துட்டா கிழவி, நம்ம இன்றைக்கி போட போகிறோம். வாடி சீக்கிரம் சாகு என்கிட்டேவா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கார் கீ எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ண ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் கைஸ். ஓகே, ஓப்பன். இது உள்ளே நமக்கு தேவையில்லாத பொருள் தான் இருக்குது. இங்கே கார் கீயை போட்டு விட்டுடலாம். கேசலின் கேன் வந்து இங்கே தான் இருந்துச்சு கைஸ், பார்த்தேன். அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஃபில் பண்ணிடலாம். இந்த கிராணி கேமில் நமக்கு தேவை இருக்கிற பொருளை தவிர எல்லா பொருளையும் தருவானுங்க. நமக்கு தேவையான பொருளை ஒரு வாட்டி கூட நான் சீக்கிரமாக தந்து பார்த்ததே கிடையாது இந்த கேமில். ஓகே கைஸ், எப்படியோ ஃபில் பண்ணிட்டோம் நம்ம கேஸ்லினை. தூக்கி போடு. நம்ம வந்து இப்போ பேட்லாக்கி எடுத்துக்கலாம் கைஸ். நான் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வாட்டியே. அது வந்து என்னென்னா, இந்த பேட்லாக்கி வந்துட்டு 2 இடத்துல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண முடியுது. அப்படியே இருந்தாலும் ஏற்கனவே நம்ம கீழே ஓப்பன் பண்ணியாச்சு, மேலே ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். அப்போ இது ஒர்க் ஆகுது. நம்ம எத்தனை வாட்டி வேணால் அந்த பேட்லாக்கி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண அத்தனை இடம் இருந்தால் சரி தான். ஓகே கைஸ், நம்ம இந்த எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, ரிவர்ஸ் எடுக்க சொல்கிறாங்க கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த எஸ்கேப்பை முடிச்சாச்சு கைஸ். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாடினதுக்கு. ஓகே, எப்படியோ கைஸ் இந்த செவுத்தை உடச்சிட்டு வெளில வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த கேம் ப்ளே வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, see you, bye bye, take care guys.